அனைவருக்கும் வணக்கம். நடுக்கும் செய்தி. வேலை தேடியும் படிப்புக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் யார் ஆனாலும், மாணவர்களானாலும் சரி, வேலை தேடி செல்ல முயற்சிக்கும் நபர்களானாலும் சரி, எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். உங்களை தேடி ஃப்ரீ விசா அல்லது குறைந்த செலவில் விசாவும் அல்லது வேலை வாய்ப்பும் அல்லது படிப்பதற்கான வாய்ப்பு என்று உறுப்பு வியாபாரிகள் உங்களை அணுக வாய்ப்பிருக்கிறது. இவர்களை நீங்கள் சரியாக அடையாளம் காண இயலாமல் போனால் இழப்பது உங்கள் விலை மதிக்க முடியாத உறுப்புகள் என்பதை ஞாபகம் இருக்கட்டும். சமீபத்தில் நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் இப்படி ஒரு சதி நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானில் வேலை வாங்கி தருவதாக முன்பண உதவியும் அளித்து ஈரானில் அழைத்து சென்று உறுப்புகளை எடுத்து பெரிய விலைக்கு சர்வதேச சந்தையில் விற்றதாக கேரளாவில் உள்ள முக்கியமான நபர் கொச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சூர் மாவட்டத்தை சார்ந்த வல்லார்பாடம் என்ற பகுதியை சார்ந்த சபித் நாசர் என்பவர்தான் உறுப்பு வியாபாரத்திற்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பி வரும்போது கேரளாவின் நெடும்பாசேரி என்ற எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் ஈரானுக்கு ஆட்களை உறுப்பு வியாபாரத்திற்கு அழைத்து சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானில் உள்ள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக இவர் உடல் உறுப்புகளில் சிறுநீரக வியாபாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. வேலைக்கு என்று சிறு முன்பணமும் அளித்து அழைத்து சென்று வேலையும் ஒழுங்காக இல்லாமல் வருமானம் இல்லாமல் கடனாளி ஆகும்போது மாற்று வழி என்று உறுப்பு விற்பனைக்கு தூண்டுவதும், உடல் உபாதையை உருவாக்கி ஆஸ்பத்திரியில் அனுமதித்து பின் அவர்களுக்கே தெரியாமல் திருடுவதும் இவர்களின் நூதன திருட்டு வழிகளில் ஒரு சில. இந்த நபர் பல பேர்களை ஈரானில் அழைத்து சென்றதாகவும் இங்கிருந்து அனுப்பி வைத்ததுமாக செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அங்கு இதற்காக பெரிய ஒரு குழு செயல்படுவதாகவும் சொல்கிறார்கள். பெரிய தொகை அளிப்பதாக முதலில் சொல்வதும், உறுப்பு எடுத்த பின்பு துச்சமான தொகையை கொடுத்து அனுப்பி வைப்பதுமாக நீண்ட நாட்களாக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரின் மொபைல் போனில் இருந்தே உறுப்பு வியாபாரத்தின் விவரங்கள் காவல்துறைக்கு கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சபித் நாசர் என்ற இந்த நபருக்கு எதிராக நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாக ரூரல் எஸ்பி தெரிவித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இவர் இங்குள்ள உறுப்பு வியாபார சங்கிலியில் முக்கியமான நபர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றிய தீவிர விசாரணை மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடப்பதாக காவல்துறை செய்திகள் சொல்கின்றன. மட்டுமல்ல, புகார் அளித்தவர்களிடமிருந்து விவரங்களை பெறுவதற்காக காவல்துறை குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதனிடையே வெளிநாட்டு நபர்கள் உட்பட்ட உறுப்பு வியாபார சங்கிலிகளின் செயல்பாடுகள் நம் நாட்டில் பரவலாக நடப்பதாக கேள்விப்பட்டதன் விளைவாக புகாரின் அடிப்படையில் கடும் நடவடிக்கைகளுடன் மத்திய அரசு களமிறங்கியிருக்கிறது. உறுப்பு தானம் பற்றிய முழு விவரங்களும் மாதந்தோறும் மாநில அரசுக்கும் அல்லது யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் மருத்துவமனைகள் கட்டாயம் தெரிவித்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உறுப்பு மாற்றுதல் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவமனைகளில் கட்டாய சோதனைகள் அவசியம் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொஃபசர் அதுல் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கு கடிதம் மூலமாக இதை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மியான்மரை சார்ந்தவர்கள் உட்பட்ட உறுப்பு வியாபார மாஃபியாக்களை ஹரியானாவிலும் ராஜஸ்தானிலுமாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் உறுப்புகள் தானம் போன்ற செயல்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகிறதா, இந்த அறுவை சிகிச்சை மையங்கள் சரியாக செயல்படுகிறதா என்ற சோதனையுடன் களமிறங்கியிருக்கிறது மத்திய அரசு. உறுப்பு மாற்று மையங்கள் சட்ட மீறல்கள் செய்திருக்கின்றனவா என்பதை விரைவாக கண்டறிவதற்கு தீவிர முயற்சி செய்கிறது மத்திய அரசு. அதோடு நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அளிக்கும் அடையாள அட்டை எண்ணும் உறுப்பு வழங்குவதற்கும் உறுப்பு பெறுபவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆர்கனைசேஷனில் வலைதளம் மூலமாக அடையாள அட்டை எண்ணை எடுக்க வேண்டும் என்று உறுப்பு மாற்று மையங்களுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை செய்த 48 மணி நேரத்திற்குள் அடையாள எண்ணை எடுத்திருக்க வேண்டும் என்பதும் மத்திய அரசின் கட்டாய சட்டங்களில் ஒன்று. மீறும் மருத்துவ மையங்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகாரம் ரத்து செய்வது உட்பட பல சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் என்பதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கிறது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சம்பந்தமான தகவல்களும் விவரங்களும் மாதந்தோறும் நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷனுக்கு அளித்திருக்க வேண்டும் என்பதும் இதில் தவறு ஏதும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கவனித்தால் கவலை இல்லை.